நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்திரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருவரம் பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்பருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தியே. நீளா துங்கஸ்தனகிருட்டி தட்டி சுப்தபூத்திய கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதி சதசிரஸ் சித்த மத்தியாபந்தி சோசிஷ்டாயாம் சஜனி கடிதம் யாபலா கிருதபுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. இன்னைக்கு நாம 19வது பாசுரம் பார்க்க போறோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவு ஏலோ ரெம்பாவாய். இந்த பாசுரம் மிகவும் சாரமான பாசுரம். கிருஷ்ணன் நப்பினை இருவரையுமே எழுப்புகிறாள். நீலா என்பது நப்பினை பிராட்டியை குறிக்கிறது. நீலா தேவியின் அம்சமான நப்பினை பிராட்டியை பற்றி கொண்டு கிருஷ்ணானுபவத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள் ஆண்டாள். நப்பினையும் கண்ணனும் துயில் கொள்ளும் அறையை வர்ணிக்கிறாள். குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களையுடைய கட்டில் மேல் படுத்திருக்கிறாள். பஞ்ச சயனம் என்றால் பஞ்ச என்றால் 5, சயனம் என்றால் படுக்கை. ஒரு படுக்கைக்கு 5 லட்சணம் வேண்டும். அது என்னவென்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் அழகாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும், வெண்மை நிறத்தில் இருக்கணும், மெத்தென்று இருக்கணும். இந்த 5 பெருமை படுக்கைக்கு இருக்க வேண்டும். நாம் எல்லாம் பெட்ஸ்ப்ரெட் கலர் கலராக யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. படுக்கை என்றால் இந்த 5 லட்சணம் இருக்க வேண்டும். கொத்து கொத்தாக மலர்கின்ற பூக்களை சூடி இருக்கிறாள். அப்படிப்பட்ட கூந்தலை உடைய நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்கிறாள். என்ன சொல்லணும் என்று கேட்க, சோகப்படாதே என்று சொல். உனக்கு அது ஒரு வார்த்தை தான், ஆனால் அந்த ஒரு வார்த்தையால் எங்களுக்கு சிறந்த வாழ்க்கை கிடைத்துவிடும் என்கிறாள். மை எழுதிய விசாலமான கண்களை படைத்தவளே என்று நப்பினையை எழுப்புகிறாள். உன் மணாளனை ஒரு நொடி பொழுதும் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க விட மாட்டேன் என்கிறாயே. சிறிதளவு நேரம் கூட அவனை விட்டு உன்னால் பிரிந்திருக்க முடியாது போலும். நீதான் கருணை கொண்ட உன் குணத்தால் பெருமாளுடன் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறாள். இந்த பாசுரத்தில் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎட் திருவடிகளே சரணம். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன விண்ணப்பம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மீசை இல்லாமல் வருகிற 5ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 9ஆம் தேதி வரை சேவை சாதிக்க உள்ளார். எனவே எல்லோரும் சென்று பார்த்தசாரதி பெருமாளை சேவித்து அவர் அருளை பெற வேண்டுகிறோம். மீசை இல்லாமல் அவரை பார்ப்பதற்கு சிறு குழந்தை போலவே மிகவும் ரம்மியமாக இருப்பார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎட் திருவடிகளே சரணம்.